அனைத்து ஆசிரிய நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு 26வது நாள் வகுப்பு. இன்றைக்கு ஒரு புதிய கட்டத்தை நாம நெருங்குறோம். ஸோ இன்னைக்கு நாம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இன்னைக்கு தான் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய சீரீஸ்ல, செட் நெட் சீரீஸ்ல. இது வரைக்கும் நம்ம 25 வகுப்புகள் நம்ம வந்து பார்த்தது பாத்தீங்கன்னா பியூரான பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் தான் பார்த்துட்டு இருந்தோம். நியோ கிளாசிக்கல் பீரியட் முடிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாவே அடுத்த யூனிட்டுக்கு நம்ம ஜம்ப் ஆயிட்டோம். இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட் 1 நான் தொடங்கி இருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த கிளாஸ் டே 1, 2, 3 போயிட்டு இருக்கிறனால அது ஒரு சீரீஸ் கரெக்டா வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐ பிளான் டு இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ் டே 1 அப்படிங்கிற மாதிரி தனியா இந்தியன் ரைட்டிங்கை வந்து டே 1, 2, 3 அப்படின்னு கட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து உங்களுக்கு அது கஷ்டமாயிரும். அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டே 26 இருக்கட்டும், பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு போட்டு நம்ம இந்தியன் ரைட்டிங்கை முடிச்சிடலாம். சரிங்களா? ஐ ஹோப் ஒரு 3 to 4 கிளாஸஸ் இருந்தா இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ் நம்ம முடிச்சிடலாம். பட் ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்க ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, நமக்கு சிலபஸ் பொறுத்தவரையிலையும், நம்மளுடைய சிலபஸ் பொறுத்தவரையிலையும் டிராமா, பொயட்ரி, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், இந்த 4 யூனிட்டும் முதல் 4 யூனிட்லையும் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் நம்ம படிக்கணும், இந்தியன் படிக்கணும், அவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் படிக்கணும், அமெரிக்கன் படிக்கணும். இப்படி ஏகப்பட்ட லிட்ரேச்சர் நம்ம படிச்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஆனா நிறைய அஸ்பரன்ஸ் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, இந்த 4 யூனிட்டையும் திரும்பி திரும்பி இந்த ஒரு மேனர்ல பார்த்துட்டு இருக்கோம். இத பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல டிராமா, பொயட்ரி, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இதைத்தான் திருப்பி 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 நம்ம பார்த்துட்டு இருப்போம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 கான்செப்டை விட்டுருவோம். ரைட், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், அமெரிக்கன் லிட்ரேச்சர், ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர், கெனடியன் லிட்ரேச்சர், கரீபியன் லிட்ரேச்சர், இப்படி எக்கச்சக்கமா இருக்குது. காமன்வெல்த்துக்குள்ள எக்கச்சக்கமானது இருக்குது. நியூசிலாந்து லிட்ரேச்சர் இருக்குது. புதிய புதிய லிட்ரேச்சர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ அதெல்லாம் விட்டு போயிருது. அதை நம்ம தவிர்க்கணும். பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு 50% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா, மீதி 50% இதுக்கு கொடுத்துருங்க. மீதி இருக்கக்கூடிய 10 லிட்ரேச்சர் இல்ல ஒரு 15 லிட்ரேச்சருக்கு கொடுங்க. நம்ம எல்லாத்தையும் வகுப்புல நியூசிலாந்து லிட்ரேச்சர்ல ஒரு நோபல் லாட்டரேட் இருக்காரு, அதை நீங்க சொல்லவே இல்லை. அது சொல்றதுக்கான நேரம் நமக்கு இருக்காது. அதை வந்து நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா? நான் கான்செப்ட் இப்படித்தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படித்தான் இந்த இதுல இருந்தெல்லாம் தான் மெட்டீரியல் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வகுப்புலையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்தியன் ரைட்டிங்கோடைய இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட போறேன். இதே மாதிரி இந்தியன் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய நீங்க கிராஸ் பண்ணி வந்த எல்லா ரைட்டர்ஸ்னுடைய நோட்ஸையும் எடுங்க. ரொம்ப எல்லாம் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்க யூஜி, பிஜி, எம்ஃபில் முடிச்சிருந்தீங்கன்னா அதுல யாரெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க, எந்த ரைட்டர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்களோ அவங்கள பத்தி இது நாள் வரைக்கும் நம்ம பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல எப்படி டீடைல்ஸ் எடுத்தோமோ அதே மாதிரி எடுங்க. லைக் அமெரிக்கன், லைக் ஆப்பிரிக்கன், எல்லா லிட்ரேச்சருக்கும் நீங்க கடந்து வந்த அந்த ரைட்டர்ஸை முதல்ல நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? டைம் கிடைக்கும் போது. ஓகே, ஃபைன். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல வந்தது பாருங்க, இந்த 4ஐயும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். கூட லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், இங்கிலீஷ் இன் இந்தியா, கல்ச்சரல் ஸ்டடீஸ், லிட்டரரி கிரிட்டிசிசம், தியரி, ரிசர்ச் மெத்தட், இந்த 6ஐயும் வரக்கூடிய 6 வாரங்கள்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடைகளும் நமக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க. லாஸ்ட் வீக் நமக்கு கிளாஸே போட முடியல. ரொம்ப குழப்பமான ஒரு சிச்சுவேஷனா இருந்தது. ஸோ எல்லாருடைய ப்ரேயர்ஸும் வந்து நமக்கு திரும்பி கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய 6 யூனிட்ஸையும் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 கிளாஸஸ் நான் உங்களுக்கு வந்து வர்ற 6 வீக்ல கன்வே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு எக்ஸாம் செட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜூன் 9 சொல்லியிருக்காங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கை நம்ம வச்சோம். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நம்ம சிலபஸ் அட்லீஸ்ட் எல்லாத்தையும் தொட்டு முடிச்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா யூனிட் 2 பொறுத்த வரலையும் ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியாது. இதுல வந்து ஒரு 10 கொஸ்டின், இதுல வந்து இன்னொரு யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அப்படின்னு எல்லாம் பிரிச்சுக்க முடியாது. அப்படி எதிர்பார்த்து நம்ம போனோம்னா அதெல்லாம் வராதாங்க. அங்க வந்து அவங்களுக்கு என்ன விருப்பமோ, இந்த முதல் யூனிட் டிராமால ஒரு 15 கேள்வி கேட்டு இதுல ஒரு 3, இதுல ஒரு 5, 8, இதுல ஒரு 5 அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் பாருங்க, தியரியில 15 கேள்வி கேட்டு வச்சுக்குவாங்க, கிரிட்டிசிசத்துல 10 கேள்வி கேட்டிருப்பாங்க, மீதி எல்லாத்துக்கும் வெயிட்டேஜ் கம்மியாயிரும். கல்ச்சரல் ஸ்டடீஸ் அதுல மட்டுமே 8 கேள்வி கேட்டு வச்சிருவாங்க.
இப்படி ப்ரெடிக்ட் பண்ண நமக்கு முடியாது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும். அதனால எல்லாத்தினுடைய இன்ட்ரோடக்ஷனையும் டச் பண்ணிருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இன்னையோட கிளாஸ். இன்னைக்கு இந்தியன் லிட்ரேச்சரை பொறுத்த வரையும் நீங்க எல்லா இடத்துக்கும் போய் எப்படி நீங்க படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லி தந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கங்க, லிட்டரரி கிரிட்டிசிசத்துக்கு இன்ட்ரோடக்ஷன், தியரிக்கு, ரிசர்ச் மெத்தட்ஸ்க்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த 6 யூனிட்டுக்கும் வர்ற 6 வாரங்கள்ல இதனுடைய பேசிக் கான்செப்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறது அட்லீஸ்ட் 2 கிளாஸஸ் ட்ரை பண்றேன். இதெல்லாம் முடிச்ச அப்புறம் இங்க நம்ம வந்து ஜான்சன்ல இருந்து தொடங்கிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிருவோம். தனித்தனி நோட்ஸ் போட்டுங்கப்பா. 2 நாள் வகுப்பா இருந்தாலும் சரி, நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, பெர்மனன்ட்டா அந்த நோட்ஸ கையில வச்சுக்க போறீங்க. இப்ப பிரிட்டிஷ் லிட்டரேச்சருக்கு தனியா ஒரு 2, 3 நோட் உங்களுக்கு காலியா இருக்கும் இல்லைங்களா? இப்ப இந்தியன் லிட்டரேச்சர் இன்னைக்கு எழுத தொடங்க போறீங்க. இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். அதுக்கு தனியா ஒரு நோட் போட்டுக்கங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு லாங்குவேஜ் பாப்பீங்க. லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், இங்கிலீஷ் இன் இந்தியா எல்லாத்துக்கும் தனித்தனி நோட். எந்த கவலையும் படாதீங்க. இதுல வந்து நான் காச சேகரிக்க போறேன், சின்னதா எழுதுறேன். இதெல்லாம் வேண்டாம். நீங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, நேத்துக்கும் ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. சிஆர்பிக்கு அப்ளை பண்றதுக்கு, சிஆர்பியினுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு அப்ளை பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன சார்? ஏன்னா நேத்து கிளாஸ்ல தான் நம்ம இதை இன்ஃபார்ம் பண்ணோம். திரும்பியும் நான் ஒரு வாட்டி கூட சொல்றேன். செட்டுக்கு டேட் முடிஞ்சு போச்சுது. டிஆர்பிக்கு நீங்க செட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான எலிஜிபிலிட்டி நெட் அல்லது செட் அல்லது பிஹெச்டி இந்த 3ல எது இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். கூட தமிழக அரசாங்கம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வழியாக ஒரு சான்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. செட் எழுத போறீங்க. ஒருவேளை பாஸ் ஆயிட்டா நீங்களும் எலிஜிபிள் தான். அப்போ நீங்க இப்ப வெறும் எம்ஏ செட்டுக்கு அப்ளை மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் என்ன பண்ணலாம்? இந்த டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். தாராளமா அப்ளை பண்ணுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்? கிளாஸ். இந்தியன் ரைட்டிங். இந்தியன் ரைட்டிங் பொறுத்தவரையிலும் காமனா இந்தியன் ரைட்டிங் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போறதில்ல. நம்ம பார்க்கிறது என்னவோ இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். புரிஞ்சுக்கங்க. இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். நமக்கு யுஜி, பிஜில எல்லாம் பேப்பர் இருக்கும்போது இந்த மாதிரி பேப்பர் தான், இந்த மாதிரி டைட்டில் தான். ஸோ பிஃபோர் டிஸ்கஸ் அபவுட் த இண்டிவிஜுவல் ரைட்டர், இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ் அப்படின்னா என்னங்கிறத ஒரு 2 மினிட்ஸ்ல பார்த்துருக்கேன். இட் ரெஃபர்ஸ் டு லிட்டரரி ஒர்க்ஸ் ரிட்டன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பை இந்தியன் ஆதர். இந்திய எழுத்தாளர்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த ஒர்க்ஸை நம்ம இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்லேஷனையும் நாம இது கூட இன்க்ளூட் பண்ணிட்டோம். பெங்கால்ல எழுதுறது, ஹிந்தியில எழுதுறது, மராட்டியில எழுதுறது, கன்னடத்துல எழுதுறது, எல்லாமே டிரான்ஸ்லேஷன் தான். டைரக்டா எந்த ரைட்டர்ஸும் அதுல எழுதுறது இல்ல. நீங்க ரொம்ப பழக்கப்பட்ட பிஜிடிஆர்பி, பாலிடிஆர்பில எல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய, இல்ல யூஜிடிஆர்பில கூட பார்க்கக்கூடிய கிரீஷ் கர்னால் பார்த்துப்போ, துக்ளக்கு, யயாத்தி, நாகமண்டலா இதெல்லாம் எழுதியிருக்காரு. அவர் என்ன இங்கிலீஷ்லயே டைரக்டா எழுதினாரு? அவர் அவருடைய மொழியில தான் எழுதினாரு. கன்னடால தான் எழுதுவாரு முதல்ல. இல்ல பாத்தீங்கன்னா விஜய் டெண்டுல்கர் மராட்டியில தான் எழுதுவாரு. ஆனா எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். சில ரைட்டர்ஸ் டைரக்ட்லி, இப்ப ஆர்கே நாராயண் டைரக்ட்லி அவர் என்ன பண்ணிருவாரு? இங்கிலீஷ்லயே எழுதிடுவாரு. அப்படி இந்தியன் ரைட்டர் இங்கிலீஷ்ல எழுதக்கூடியதை, ஆங்கில மொழியில எழுதக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் டெஃபினிஷன் ஃபார் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தா நீங்க கொஞ்சம் பார்த்து. ஓகே, இது எப்போ ஆரம்பமாச்சுது அப்படின்னா, நம்மளுடைய ஏகாதிபத்திய காலகட்டத்தில். இந்தியாவை 200 வருஷத்துக்கு மேல யார் அடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா, 200, 300 வருஷத்துக்கு மேல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் ஆங்கிலேய அரசாங்கமும். ஓகேங்களா? எப்ப வரைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கீழே நாம இருந்தோம்? 1857. ஓகேங்களா? 1857 வரைக்கும் நமக்கு தெரியும். அவுரங்கசீப்பினுடைய காலகட்டத்துல நமக்கு இங்கிலீஷ்காரங்க பெர்மிஷன் வாங்கி 1617 அந்த டைம்ல உள்ள வர்றாங்க. வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா ஆளுகைகளை கைப்பற்றி 1857 வரைக்கும் நாம வந்து கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்குள்ள தான் இருந்தோம். அப்போ வந்து ஒரு பெரிய கிரேட் ரிவோல்ட் நமக்கு நடக்கும். பெரும் புரட்சி அப்படிங்கிறது நடக்கும். அந்த பெரும் புரட்சி இதே நம்ம ஒரு தியரிக்கான கொஸ்டினே இப்போ சொல்லிட்டு போயிருவோம். கிரேட் ரிவோல்ட், பெரும் புரட்சி அப்படின்னு சொல்றோம்.
அல்லது இத சிப்பாய் கழகம்னு சொல்றாங்க. சிப்பாய் கழகம். சரியா? நான் மவுஸ் வச்சு எழுதிட்டு இருக்கிறேன். அதனால தீ எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஒண்ணும் இல்ல. சிப்பாய் கழகம்னு சொல்றோம். இது ஹிஸ்டரி. இது வரலாறு. இத பின்னால இது வந்து ஆங்கிலேயர்களுடைய வரலாறு படி இத சிப்பாய் கழகம்னு சொல்றோம்ப்பா. 1857ல ஒரு கழகம் நடக்குது. மங்கள் பாண்டே அப்படிங்கிற அ ஒரு சோல்ஜர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய உயர் அதிகாரியை சுட்டுக் கொன்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க தோட்டாக்கள்ல வந்து கொழுப்பு தடவின கவர் இருக்கும். அத கடிச்சு வாயால கடிச்சு ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஆ அது வந்து முஸ்லிம்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, அதுல என்ன கொழுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பன்னியோட கொழுப்பு. இல்ல வந்து பசுவோட கொழுப்பு அப்படின்னு நம்பப்பட்டது. இப்ப முஸ்லிம்ஸ் சொன்னாங்க, நாங்க பன்னிய வந்து இழுக்காக கருதுறோம். நாங்க வந்து அத வாயால கடிச்சு சுரக்கக் கூடாது. எங்களுடைய மத சடங்குப்படி அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க ஓகே இல்ல. அதே மாரி ஹிந்துஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பசுவ வந்து புனிதமா, தெய்வமா கருதுறோம். நாங்களும் அத கடிச்சு சுரக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்றாங்க. ஆனா அத வந்து ஆங்கிலேயர்கள் கேட்க மாட்டாங்க. இதனால புரட்சி வெடிக்கும். அப்ப மங்கள் பாண்டே தன்னுடைய உயர் அதிகாரிய சுட்டுக் கொல்றான். இத தொடர்ந்து அப்படியே அப்படியே அந்த புரட்சி வந்து அவங்கள தூக்குல போட்டுருவாங்க. மங்கள் பாண்டிய தூக்குல போட்டுர்றாங்க. சோ இந்த சம்பவத்த வரலாற்று சம்பவத்த 1857 சம்பவத்த சிப்பாய் கழகம்னு ஒரு வரலாறு சொல்லுது. ஈவன் நான் வந்து வரலாறு படிக்கும் பொழுது, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது 90ஸ் கிட்ஸ்லாம் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது, இந்த பாடத்துக்கு பேரே சிப்பாய் கழகம் தான். சரிங்களா? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய 10த் புக் பார்த்தீங்கன்னா, சிப்பாய் கழகம்னு இருக்காது. அது பெரும் புரட்சின்னு இருக்கும். புரட்சிக்கும் கழகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே. திஸ் இஸ் கால்டு நியூ ஹிஸ்டாரிசிசம். ஓகேங்களா? நீங்க தியரில படிக்கக்கூடிய நியூ ஹிஸ்டாரிசிசம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இந்த நியூ ஹிஸ்டாரிசத்துக்கு ஒரு ஃபைனான எக்ஸாம்பிள் எது தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஒரு வரலாறு அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன்ல எழுதப்பட்டிருக்கும். அது ஹிஸ்டரி. சிப்பாய் கழகம்னு எழுதி வச்சுட்டான். ஆனா உண்மை என்ன? அது கழகம் இல்ல, புரட்சி. கழகம்னா பிரச்சனைக்குரியது, ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கக்கூடியது. புரட்சிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லதுக்காக பண்ணக்கூடியது இல்லைங்களா? ஒரு உரிமைக்காக நம்ம பண்ணக்கூடியது. அப்போ இங்கிலீஷ்காரன் எழுதுனது சிப்பாய் கழகம். அது ஹிஸ்டரி. இந்தியன்ஸ் அதுக்கு மேல அத மாத்தி எழுதுறாங்க. அதுல இருந்த பிளாங்க்ஸ ஃபில் பண்றாங்க. அதுல விடுபட்டிருந்த வரலாற நிறைவு பண்றாங்க. என்னது? அது கழகம் கிடையாது, புரட்சி. அல்லது முதல் இந்திய சுதந்திர போர்ன்னு இத அழைத்தாங்க. முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு இத அழைத்தாங்க. பாருங்க, கழகத்துக்கும் இந்த 2 வார்த்தைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்த பாருங்க. கழகம்னு ஒரு ஹிஸ்டரி சொல்லுது. இன்னொரு வரலாறு என்ன சொல்லுது? பெரும் புரட்சி, முதல் இந்திய சுதந்திர போர்ன்னு அத அழைக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் நியூ ஹிஸ்டாரிசம். ஹிஸ்டரிய உடைச்சு, ஹிஸ்டரியில ஏதோ ஒரு விஷயங்கள் விடுபட்டிருக்குது, இல்ல தவறுதலாக எழுதப்பட்டிருக்குது, இல்ல நெறைய கான்செப்ட்ஸ விட்டு விட்டு எழுதியிருக்காங்க. அத நான் ஃபில் பண்ண போறேன். புதிய இன்டர்பிரேஷன் ஹிஸ்டரிக்கு குடுக்கிறது தான் நியூ ஹிஸ்டாரிசிசம். ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் மாடர்ன் வைப்ஸ் இதுல இருக்கும். ரைட். இங்க வந்துருவோம். நம்ம பாடத்துக்குள்ள வந்துருவோம். இட் எமர்ஜ்டு இந்த இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் கொலோனியல் ஏகாதிபத்திய காலகட்டத்துல எழுதுறாங்க. When British rule in India led to the widespread adoption of English as a medium of communication. சரியா? இந்த மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா, பேச்சு வழக்கு. ஒருத்தர்ட்ட இருந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும்னா இங்கிலீஷ தான் பயன்படுத்துறாங்க. ஆபீசர்ஸ் என்ன பாருங்க, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் சொல்றாங்க. அவன பாருங்க பிரிட்டிஷ்காரன். இவன்ட்ட வந்து நம்ம இந்தியர்கள் ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னா, அவன் வந்து ஹிந்தியாவ கத்துட்டு வருவான். நம்ம ஆளு தான் இங்கிலீஷ கத்துக்கிட்டு போய் அவன்ட்ட பேச வேண்டியிருந்தது. சோ ஃபர்ஸ்ட் அப்படிதான் இங்கிலீஷ் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்புறம் கோர்ட் லாங்குவேஜா, அபிஷியல் லாங்குவேஜா, இன்னைக்கு இங்கிலீஷ் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் அஸ் அ அபிஷியல் லிங் லாங்குவேஜ். ஓகே. அபிஷியல் லிங் லாங்குவேஜ். நம்ம பார்த்தோம். இங்கிலீஷ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு இது. இதுல நீங்க இதெல்லாம் படிப்பீங்க. கொஞ்சம் கூட டீடைலா படிப்பீங்க. ஓகே. சோ அபிஷியல் லிங் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்குது. இந்தியாவுக்கு என்று தேசிய மொழிகள் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் இத தெரிஞ்சு வச்சுக்கணும். நெறைய ஈவன் அ நம்ம இங்கிலீஷ்காரங்களே சொல்லுவோம். நம்ம தான் லேசி அப்படின்னு. நெறைய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய தேசிய மொழி எது அப்படின்னா ஹிந்தின்னு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பசங்க கிட்ட. சோ அது தவறு. இந்தியாவிற்கென்று எந்த தேசிய மொழியும் கிடையாதுப்பா. அதுதான் உண்மை. இந்தியாவுக்கென்று இருக்கக்கூடியது 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் மட்டும் தான். அலுவலக மொழிகள் மட்டும் தான் இருக்குது. அதுல முதன்மையானது எதுன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ். அதனால இங்கிலீஷ அபிஷியல் லிங் லாங்குவேஜ் அலுவலக இணைப்பு மொழியாக வச்சிருக்கிறோம். ஓகே ஃபைன். மத்தபடி நமக்கு அஃபிஷியலா ஹிந்திங்கிறது அ தேசிய மொழி கிடையாது. ஆனா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் உடைய எல்லா எக்ஸாம்லயும் ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படிங்கிற மாரி காமிச்சுட்டு இருக்காங்க. ஃபைன். அடுத்தது.
The history of Indian writing in English can be traced back to the 19th century. இது காலகட்டம். நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டியது இந்த சிஸ்டம் படி நோட்ஸ் எடுங்க. சரிங்களா? காலகட்டம் அதாவது 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல இருக்கு. யாரெல்லாம் இருந்தாங்க? ராஜாராம் மோகன் ராய், பகிங் சந்திர சாட்டர்ஜி அண்ட் ரவீந்திரநாத் தாகூர். நான் இவங்களெல்லாம் எங்கேயோ கேட்டிருக்கேன் சார். எங்க சார் கேட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்க வரலாறு பாடம் ஹிஸ்டரி படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஹிஸ்டரியில வரக்கூடிய கேரக்டர்ஸ். யார் சார் இந்த ராஜாராம் மோகன் ராய்? இவர் எந்த அமைப்பை வச்சிருந்தாரு? பிரம்ம சமாஜா, ஆரிய சமாஜா? மறந்து போச்சு. ஃபைண்ட் இட். ராஜாராம் மோகன் ராய் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஓகேங்களா? பிரம்ம சமாஜ். ஆரிய சமாஜ் யார வச்சிருந்தாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அது பகிங் சந்திர சாட்டர்ஜி. பகிங் சந்திர சாட்டர்ஜி. ஓகேங்களா? அவரு யாருப்பா? அவரு ஒரு ரைட்டர் தான், பெங்கால் ரைட்டர். அவர் எதுக்கு ஃபேமஸ்? அண்ட் ரவீந்திரநாத் தாகூர், ஃபர்ஸ்ட் நோபல் லாரைட் ஃப்ரம் இந்தியா. ஃபர்ஸ்ட் நோபல் லாரைட். எந்த வருஷம்ப்பா அவருக்கு அந்த அவார்டு கிடைச்சது, நோபல் பிரைஸ் கிடைச்சது? ட்ரை டு ஆன்சர் மீ. கமெண்ட்ல சொல்லுங்க. 200 பேர் 300 பேர் ஒரே நாள்ல கிளாஸ முடிச்சிடுறீங்க, பார்த்து முடிச்சிடுறீங்க. ஆனா யாரும் கேள்விக்கு ஆன்சர் பண்றது இல்ல. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றது அப்படிங்கிறது உங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்றது, சேம் டைம் நீங்க ஈடுபாடா இருக்கிறீங்களா அப்படிங்கிற எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது. அவ்வளவுதான். நீங்க ஒருத்தர் ஆன்சர் சொல்லியிருக்காரு, அதனால நான் அதை சொல்லல, அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்களுடைய ஆன்சரை கன்வே பண்ணுங்க. ஓகே. ரவீந்திரநாத் தாகூர் ஃபர்ஸ்ட் நோபல் லாரைட் ஃப்ரம் இந்தியா. இன்னைக்கு வரைக்கும் அவர் மட்டும்தான் இலக்கியத்துக்காக நோபல் பிரைஸ் இந்தியாவுக்காக வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரைட்டரும் இது வரைக்கும் நோபல் பிரைஸ் வாங்கவே இல்லை. இது ஒரு செட்டு. இது ஒரு அட்டப்பழைய செட்டு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. இதுல ஒரு 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 10% கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராஜாராம் மோகன் ராய், டாகூருடைய கீதாஞ்சலி, எத்தனை பாடல்கள் அதுல இருக்குது? இங்கிலீஷ்ல எத்தனை பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது? அவ்வளவு பாடல்களையும் மொழிபெயர்க்கல. அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஓகே. ரவீந்திரநாத் தாகூருடைய கீதாஞ்சலி இட்ஸ் அன் பிரிஸ்கிரைப்டு ஒர்க் ஃபார் பிஜிடிஆர்பி. ரைட். ஹவெவர் இட் வாஸ் இன் த 20th century. 20ஆம் நூற்றாண்டு வந்துடும். இது 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு. தட் இந்தியன் ரைட்டர் இப்ப இருக்கக்கூடிய இல்ல இப்ப சமீபத்துல மறைஞ்ச ரைட்டர்ஸ் அப்படி இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டர் சம்டைம்ஸ் நம்ம எதாவது சொன்னா மாடர்ன் ரைட்டர் அப்படி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரைட்டர் முல்க்ராஜ் ஆனந்த். அவருடைய எந்த ஒர்க் ரொம்ப ஃபேமஸ்? முல்க்ராஜ் ஆனந்த் ரேசிசம் பத்தி நல்லா எழுதக்கூடியவர். ஆர்.கே. நாராயண் அண்ட் ராஜாராவ். இப்படி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஒரு 25 பேரை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். யூஜி பிஜி எல்லாம் சேர்த்து கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். ஓகே. கெய்னிங் ப்ராமினன்ஸ் ஃபார் தியர் டிபிக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இந்திய கலாச்சாரம், இந்திய சமூகத்தம், அப்புறம் ஏகாதிபத்தியத்துல வாழ்ந்தது. ஏன்னா முல்க்ராஜ் ஆனந்தனுடைய ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா காந்திஜியினுடைய ஃபேவர் அதுல இருக்கும். அந்த ஸ்மெல் தான் ஃபுல்லாவே இருக்கும். காந்திஜியினுடைய அன்டச்சபிள், அப்புறம் பாமரர்கள், ஏழை, கிராமம், இந்த மாதிரி விஷயங்கள் அதுல இருந்துகிட்டே இருக்கும். சரி, ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து உள்ள போயிருவோம். இந்த ஒரு இதையை ஸ்லைடை முடிச்சுட்டு கிளாஸ்க்குள்ள போயிருவோம். இன்னும் கிளாஸ் முடியலையா சார் நினைக்காதீங்க. இதுவும் கிளாஸ் தான் உங்களுக்கு. ரைட்டர்ஸ், இண்டிவிஜுவல் ரைட்டர்ஸ்குள்ள போயிடலாம். The post independence period witnessed a surge in literary activity. அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் சல்மான் ருஷ்டி, மிட் நைட் சில்ட்ரன் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்படியே சுத்தி விட்டுருப்பார். இப்பெல்லாம் எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சல்மான் ருஷ்டியினுடைய மிட் நைட் சில்ட்ரன் மட்டும் படிங்க. ஒரு ரைட்டர் எந்த அளவுக்கு அதை ஈடுபாடா எழுதியிருக்கிறாரு, அவரை தன்னைத்தானே ஒரு பைத்தியம் மாதிரி அதுல காமிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? கண்டிப்பா படிங்க. ஒன் ஆஃப் த மேஜிக்கல் ரியலிசம் சார்ந்த ஒரு ஒர்க்கு, புக்கர் பிரைஸ் வின் பண்ண ஒரு ஒர்க். அது கண்டிப்பா படிங்க. அருந்ததி ராய், விக்ரம் சேத், இப்படி எக்கச்சக்கமான ரைட்டர்ஸ் இந்த பீரியட்லயும் இருக்கிறாங்க. தென் இந்தியன் ரைட்டிங்னுடைய தீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ். இப்போ பாத்தீங்கன்னா தலித் லிட்ரேச்சர் வந்திருக்குது, ரொம்ப ஃபேமஸா இருக்குது. தலித் லிட்ரேச்சர் பத்தி கொஞ்சம் படிங்க. இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டிருக்காங்க. 2023 தலித் லிட்ரேச்சர்ல இருந்து கேள்வி வந்திருக்குது. இன்னைக்கு அந்த ரைட்டரையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கேள்வியும் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு கிளாஸ்ல. அப்புறம் பாருங்க தீம்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஏன்னா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் இருக்கிற அவனுடைய ஐடென்டிட்டியை மறந்துதான் இருந்துட்டு இருக்கிறான். கோட்டு சூட்டு எல்லாம் பழைய கிளாஸ்லயும் நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஐடென்டிட்டி மாறிடுச்சு. கல்ச்சரல் ஸ்டடீஸ்ல பார்ப்போம். டயஸ்போரா, நம்ம ஊர்ல இருந்துட்டு பக்கத்து ஊர்ல போய் இருந்து எழுதுவான். நம்ம ஊரை பார்க்கலையே அப்படின்னு எழுதிட்டு இருப்பான். சல்மான் ருஷ்டி டயஸ்போரா ரைட்டர் தான். ஓகேங்களா? நம்ம ஊருக்காரர் தான். ஆனா லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டாரு, யூஎஸ்ல இருக்கிறாரு. அப்ப அவரும் என்ன பண்றாரு, டயஸ்போரா எழுதுறாரு. சோசியல் ஜஸ்டிஸ், நியாயம் இல்ல, அநியாயங்கள் நடந்துட்டு இருக்குது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது,
அந்த மார்ஜினலைஸ்டுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸை வச்சு வாய்ஸ் பண்ணுவான். வாய்ஸ் டு தி வாய்ஸ்லெஸ், அதுதான் மெயின் தீம் ஆஃப் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து இண்டிவிஜுவல் ரைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ரைட்டர்ஸை எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஃபேமஸான ரைட்டர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஸ்டின்ல திரும்ப திரும்ப கேட்டிருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் அப்படிங்கிற பேட்டர்ன்ல தான் இன்னைக்கான கிளாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹென்ரி டிரோசியோ 1809 to 1831, இந்த ராஜாராம் மோகன் ராய் அந்த பேட்ச்ல இருக்கக்கூடியவர், 19th century. ஓகேங்களா? was an Indian poet and the headmaster of Hindu College, Calcutta. ஸோ இந்த Hindu College, Calcutta இந்த இதுல பேப்பர் 1ல ஒரு ப்ராபிங் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. பேப்பர் 1ல ஒரு ப்ராபிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர், முதல் பல்கலைக்கழகம் எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. His students came to known as யங் பெங்கால். யங் பெங்கால் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட், இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி அழைத்தாங்க. லொலார்ட்ஸ் அப்படிங்கிற குரூப் யாருடையதுப்பா? லொலார்ட். He was the first national poet of modern India. மாடர்ன் இந்தியான்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 1809 to 31 தான் அவர் குறைஞ்ச நாள் தான் வாழ்ந்துருக்காரு. இந்த டைம்லயே அவர் போயிட் ஆயிட்டார். His famous poem டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட், அதுல அவர் என்ன எழுதுறாரு பாருங்க. டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட்ல, மை கண்ட்ரி இன் தி டேஸ் ஆஃப் க்ளோரி பாஸ்ட் அ வீடியோ ஹாலோ சர்க்கிள் ரவுண்ட் யுவர் ப்ரோ. அதாவது உன் கண்கள் வந்து ரொம்ப இருண்டு போயிருக்கு. தி டேஸ் ஆஃப் க்ளோரி பாஸ்ட் வீடியோ ஹாலோ சர்க்கிள் ரவுண்ட் தை ப்ரோ. ஓகே, உன்னுடைய ப்ரோவை சுத்தி ஒரு வட்டம் இருக்குது. ஓகேங்களா? முன்னாடி நீ ரொம்ப அழகா இருந்த, ரொம்ப செழிப்பா இருந்த, ரொம்ப வளமிக்கதா இருந்த, ஆனா இப்ப எல்லாம் போயிடுச்சு பாருங்க. டியூரிங் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த சோஷியல் மூவ்மெண்ட் பெங்கால் ரெனைசன்ஸ். இவர் எந்த ஊருக்காரர் அப்படின்னா பெங்கால்காரர். இப்ப ஏன் சார் கொல்கட்டான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் தானே அது. கொல்கட்டா இஸ் த கேபிட்டல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஞாபகம் இருக்கட்டும். நீங்க பார்க்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர், பக்கிங் சந்திர சாட்டர்ஜி எல்லா குரூப்பும் பெங்கால சேர்ந்தவங்க. பெங்கால்ல இருந்தா லிட்டரேச்சர் நமக்கு பிகின் ஆகுது. ஹார்ப் ஆஃப் இந்தியா இட்ஸ் அ ஃபைன் ஃபேமஸ் போயம் பை டெரோசியோ. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ப் ஆஃப் இந்தியா. இதை தவிர்த்து டெரோசியா பத்தி நான் செக் பண்ணும்போது, அவருக்காக நோட்ஸ் எடுக்கும்போது கிடைச்ச முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். which newspaper was launched by டெரோசியோ? இது அடிக்கடி ப்ராபிங்கா வந்துட்டு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நியூஸ் பேப்பர் அவரால் லான்ச் பண்ணப்படுது அப்படின்னா, த ஈஸ்ட் இந்தியன். 1831 அவர் தொடங்கி இருக்கிறார். தென் அவருடைய இன்னொரு ப்ராபிங் கொஸ்டின். ஸோ இதை பார்த்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அடுத்த கேள்வி பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வருது. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் போயிட் ஆஃப் இந்தியா? அதுக்கு கேள்வி கேட்டாலும் என்னது நம்ம பார்த்துட்டோம் நோட்ஸ்ல, இருந்தாலும் நான் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வச்சிட்டேன். டெரோசியோ யங் பெங்கால் மூவ்மெண்ட்டை சார்ந்தவர். திரும்ப பாருங்க, இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் அதே தான். அப்ப இதுதான் இவருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் இருக்கிறது. யங் பெங்கால் மூவ்மெண்ட் அப்படின்னா யார் வந்துடணும்? விவியன் டெரோசியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். YVW அப்படி வச்சுக்கணும். சரிங்களா? XYZ இப்படி வேண்டாம், YV ரிவர்ஸ்ல இருக்கட்டும், ஒய்யும் வியும் பக்கத்துல இருக்குது. இப்ப விவியன் யங் பெங்கால் அப்படி ஞாபகம். அடுத்தது மிகவும் மிக மிக ஃபேமஸான ரைட்டர் RK நாராயணன். ஐ திங்க் இவரை முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கிளாஸே முடிஞ்சிடும் போல இருக்காது, தாண்டி போகாது பார்ப்போம். 1906 2001 ரீசெண்டா இறந்து போன ஒரு ஆள். எல்லாமே இவருக்கு கேட்ட கேள்விதான்ப்பா. இவருக்கு தனியா வந்து இது முக்கியம் இது முக்கியம் இல்லை. RK நாராயணன் பத்தி என்ன கிடைச்சாலும் படிங்க, அவருடைய எல்லா ஒர்க்ஸையும் படிங்க. அதுதான் என்னுடைய சஜஷன். இதை முதல்ல எடுத்துக்கோங்க. மால்குடியை சார்ந்துதான் கேள்விகள் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. செட்ல கேட்டிருக்காங்க, நெட்லையும் கேட்டிருக்காங்க, டிஆர்பி, பாலிடெக்னிக். இவர் இல்லாத சிலபஸே கிடையாதுப்பா. அதனால இவரை பத்தி கொஞ்சம் கூட டீப்பா எடுங்க. ஆர்கேல ஆர் ராசிபுரம், கே கிருஷ்ணசுவாமி. அப்ப ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி நாராயண். ஓகே. ஐயர். சரிங்களா? ஐயர்னா பிராமணிசம் சார்ந்த எழுதுவாங்களா? இல்ல, பாமரருக்காக தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? நாராயண் சுவாமி, இந்தியன் ரைட்டர், பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க். அவருடைய கற்பனையான ஒரு உலகம் மால்குடி. இப்ப நமக்கு சோட்டா பீம் உங்க வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய பாதி ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் 40 வயசுக்கு மேலதான் இருக்கிறாங்க. சோட்டா பீம் பார்த்துட்டு இருக்கீங்க. சோட்டா பீம்ல ஒரு ஊர் வரும், ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ். என்ன ஊருப்பா? ரைட் ஆன்சர். சோட்டா பீம்ல டோலக்பூர். டோலக்பூர். அதே மாதிரி இங்க மால்குடி. அது ஒரு கற்பனையான உலகம் தான் இல்லைங்களா? அது எங்க இருக்குதுன்னு மேப்ல நிறைய பேர் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம்.
அது ஒரு கற்பனையான ஃபிக்ஷனலான ஒரு ஏரியா. அது மாதிரி இது மால்குடி. உட்டோப்பியா மாதிரி. ஓகேங்களா? உட்டோப்பியா மாதிரி இல்ல. இது மால்குடி. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இப்போ ஃபிக்ஷனலைஸ் தான் வந்துடுச்சு. ஆனா இப்போ வந்து நான் ஃபிக்ஷனலைஸ் மாதிரி தெரியுது. மால்குடி அப்படிங்கிற ஒரு ஊரே உருவாயிடுச்சு. அடுத்தது முக்கியமான விஷயம் இவருடைய கிரஹாம் கிரீன். அதுதான் இவருடைய மென்டர். வாஸ் ஹிஸ் மென்டர் அண்ட் ஃப்ரெண்ட் who was instrumental in getting publishers for Narayan's first 4 books. அதாவது இவருடைய தொடக்க காலகட்டத்துல இவருக்கு ஒரு இனிஷியல் ஒரு சப்போர்ட்டா இருந்தவர் பாத்தீங்கன்னா கிரகாம் கிரீன். ஓகேங்களா? கிரகாம் கிரீன் பத்தி நம்ம இன்னும் பார்ப்போம். அந்த 4 புக்ல ஒரு ட்ரிலாஜி வச்சிருக்கிறார். நான் இதை முன்னாடி ட்ரையாலஜின்னு ஸ்பெல் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் அப்படி ஸ்பெல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை மாத்திக்கங்க. இது ட்ரையாலஜி கிடையாது, ட்ரிலாஜி. ஓகேங்களா? ட்ரிலாஜி. ஓகே, இதுதான் கரெக்டான ஸ்பெல். ஃபைன். இந்த இவருடைய செமி ஆட்டோபயோகிராபிகள், பாதி அவருடைய வாழ்க்கை, பாதி கட்டுக்கதை, அப்படி எழுதக்கூடிய ஒர்க் பாத்தீங்கன்னா 3 இருக்குது. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட், த இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் டீச்சர் அவைலபிள் இன் யுவர் பிஜிடிஆர்பி சொல்லுங்க. ரைட். இவரை வில்லியம் ஃபாக்னர் கூட கம்பேர் பண்றாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் மால்குடி. ஒரு கற்பனையான உலகத்தை அவரே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுதான் அவருடைய எல்லா ஒர்க்குக்கும் பிளாட். இங்கிலீஷ் டீச்சரா அதுவும் மால்குடியில தான் அந்த கதை நடக்கும். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த கதையும் அங்கதான் நடக்கும். இப்படி எல்லா கதையும் அங்க மால்குடியில தான் நடக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கு. இதே மாதிரி வில்லியம் ஃபாக்னர் அங்கேயே செட் பண்ணிருக்காரு அவர் ஊர்ல. பாருங்க, இது வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சொல்ல எடுத்துங்க. யாக்னா யாக்னா பா சவுப்பா இல்ல பச்சாவ்பா, யாக்னா பச்சாவ்பா. இது வந்து வில்லியம் ஃபாக்னர் வந்து ஏற்படுத்தின மால்குடி மாதிரி ஒரு இடம். சோ அவருடைய பிளாட் மேக்சிமம் இந்த யாக்னா பாட்லாவோட அதுல சார்ந்துதான் இருக்கும். இப்போ ஆர்கே நாராயண் அவார்டட் வித் பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் 3 அவார்டு உண்டு நமக்கு, பத்மா விருதுகள். அதுல 2 அவார்டு இவர் வாங்கி, டாப் 2 நீங்க வாங்கிட்டாங்க. சரிங்களா? நாமினேட்டட் டு ராஜ்யசபா. அதாவது நமக்கு பார்லிமெண்ட்ல 2 அவைகள் இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. அதுல மேலவை என்று அழைக்கப்படக்கூடிய ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நாமினேட்டட். அதுக்கு வந்து எலெக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ரைட்டர்ஸ் எல்லாம் தனித்தனியா எடுத்துப்பாங்க. ரைட்டர்ஸ், அதாவது கலை இலக்கியம் அந்த பிரிவை சார்ந்தவங்களை அவங்களே அப்சர்வ் பண்ணிப்பாங்க, ஒரு 12 பேரை. அதுல ஒரு ஆளை இவரை நாமினேட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஃபிக்ஷனல் செமி அர்பன் டவுன், அதாவது மைசூர் பக்கம் இருக்கக்கூடிய மாதிரி மால்குடி. இது எப்ப அவர் செட் பண்றாருன்னா 1930ல ஒரு விஜயதசமி நாள் அன்னைக்கு வந்து இது தொடங்குறாரு. இப்படி இந்த ஒரு கிரியேஷனா வச்சிருக்கிறாரு. விஜயதசமி அன்னைக்கு நம்ம என்ன தொடங்குவோம்? தொழில் தொடங்குவோம், பசங்களை படிக்கிறதுக்கு உட்கார வைப்போம், ஒரு நல்ல விஷயங்கள் தொடங்குறது. அது வந்து வெற்றியோடு அப்படி நடக்கும். அதான் விஜயதசமி. விஜயம்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். அதுக்காக அந்த நாள்ல தொடங்கியிருக்காரு. ஸோ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஹி பிலாங்ஸ் டு ஐயர் கம்யூனிட்டி, இல்லைங்களா? ஐயர் கம்யூனிட்டி. ஸோ ஹிந்து மித் சார்ந்த நிறைய விஷயங்கள் இவருடைய ஒர்க்ல நீங்க பார்க்கலாம். ஹிந்து மித் சார்ந்த விஷயங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரூஃப் நான் உங்களுக்கு தர்றேன் கிடையாது. இவருடைய நாவல்ஸ் எல்லாமே படிக்க வேண்டியது, எதையும் விட்டுறாதீங்க. நான் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன், இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அப்படியே எழுதி எடுத்துருங்கப்பா. வித் இயரோட எழுதிருங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கண்டிப்பாக கேட்பாங்க, இயரோட எடுத்துருங்க. குரோனாலஜிக்கல் இயர்ல கொஸ்டின் கேட்கலாம். கேரக்டர், எந்த கேரக்டர் எந்த ஒர்க்ல உள்ளவங்க அப்படின்னு கேட்கலாம். நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் யூஜி பிஜில போர்ஷன்ஸ் எடுத்தது, காலேஜில் நாம வந்து டீச் பண்ண போர்ஷன். இப்போ பாருங்க, இத்தனை அண்ணம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா அதுலயே பாருங்க, ஐ கிராஸ் இத்தனை ஒர்க்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், தாண்டி வந்திருக்கிறேன். இப்போ இவ்வளவு கன சிலபஸ்ல வந்து வந்துகிட்டே இருந்திருக்கு பாருங்க. அதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் டீச்சர் பிஜிடிஆர்பி பிரிஸ்கிரைப்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்க் ரூம் ஃபேன்சி சிலபஸ்ல இருக்கு. டார்க் ரூம்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டு சமயக்கட்டு. ஒரு பெண் வந்து சமயக்கட்டுல இருந்து புழுங்கி புழுங்கி போறா, அதுதான் சமயக்கட்டு தான் டார்க் ரூம். நம்ம தாய் இல்ல நீங்க ஒரு மனைவியாக இருப்பீங்க, எல்லாருக்கும் டார்க் ரூம் இது அதுதான். அப்பா தட்டினாரு, சமயக்கட்டுல பிறந்து அழ வேண்டியது. பையன் தட்டினா, மருமகன் தட்டினா, எல்லாருக்கும் என்னது, சமயக்கட்டுல அழுது அழுது டீ போட்டுக்கிட்டே அங்கனே இருக்க வேண்டியது. இதுதான் தாய்மார்களுடைய மனைவியினுடைய ஒரு டார்க் ரூமா இருக்கிறது சமையலறை. இதை பத்தி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிள் ஃபார்ம்ல தான்ப்பா இருக்கும், தயவு செய்து படிங்க. தென் டுடே நான் ஃபிக்ஷன். நெக்ஸ்ட் சண்டே
Dateless diary, my days, and 3 more. Please make a screenshot and write it according to the year. சரி, நான் சொன்னேன் இவர் வந்து ஹிந்து மித்தை ரிலேட் பண்ணவரு, ரொம்ப ஹிந்து மித்தை சார்ந்து இருந்து எழுதுறாரு ஐயர் அப்படின்னு சொல்லி. அவருடைய ஒர்க் பாருங்க, காட்ஸ் டெமான்ஸ் அண்ட் அதர், காட்ஸ் டெமான்ஸ் அண்ட் அதர், இது ஒரு ஒர்க்கு. த ராமாயணா, த மகாபாரதா, 2 கிரேட் எபிக்ஸ் ஆஃப் இந்தியா. இவர் வந்து ஐயர் கம்யூனிட்டியை சார்ந்தவர். இயர்ஸ் எல்லாம் இங்க இருந்து எடுத்துக்கோங்க. ஐயர் கம்யூனிட்டியை சார்ந்தவர், அதனால ரொம்ப வந்து பக்தி மயமா எழுதியிருப்பார் அப்படின்னா இல்ல. ராமாயணா பாத்தீங்கன்னா அவர் வந்து வால்மீகியினுடைய வெர்ஷனை ரொம்ப ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. ஐ ரெட் இட், நான் இதை ஃபுல்லாவே ரீட் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் என்னுடைய தீசிஸுக்கு நான் இந்த ராமாயணா, த ராமாயணா ஆஃப் ஆர்கே நாராயணனை தான் வந்து நான் பேஸ் பண்ணி தீசிஸ் பண்ணேன். என்னுடைய பிரைமரி சோர்சஸ் வேற, பட் எனக்கு செகண்டரி சோர்ஸ்ல ஒரு முக்கியமான சோர்ஸ் வந்து இந்த ராமாயணா பை ஆர்கே நாராயண். அதனால இதை நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன் லைன் பை லைன். இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப ராமாயணத்தை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு தலைவர். நாம ஆனா மதிக்க மாட்டோம் கம்ப ராமாயணத்தை. கம்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, வால்மீகில இருந்து டிஃபர் ஆவார். வால்மீகி கிவ் ஃபுல் ஃப்ரீடம் டு ராம், நாட் டு ராவன் அண்ட் அதர். கம்ப ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு தமிழ் ரைட்டர் இல்லைங்களா. இப்ப ராவன் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் கிங். ஸோ ரொம்ப ஃபேவர் யாருக்கு பண்ணியிருப்பாருன்னா ராவணனுக்கு பண்ணியிருப்பார், ராவனுக்கு பண்ணியிருப்பாரு. அதே இது இவரும் பண்ணுவார். திஸ் இஸ் கால்ட் போஸ்ட் மாடர்னிசம், நியூ ஹிஸ்டாரிசம் சொன்னோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான். ராமன் ஹீரோ அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து என்னது சாதா மாடர்னிசம் அப்படி இருக்குது. ஆனா அதுலயும் நிறைய விஷயங்கள் விடுபட்டு இருக்கு. வால்மீகி சொன்ன விஷயங்கள் வெளியே வராம இருந்திருக்கு. அதை கம்பர் வந்து என்ன பண்ணுவார்னா, ராவணனை புகழ்ந்து புகழ்ந்து சொல்லுவார். ராவணன் வந்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். ராமனே தன்னுடைய தம்பி என்ன சொல்லுவார்னா, நீ ராவணன் போய் அட்வைஸ் கேட்டுட்டு வா, என்ன பண்ண நீ அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. ராவணன் இறக்க போறாரு, ஒரு பெரிய கிரேட் கிங். அவருடைய ரொம்ப அழகான ஒரு ஊரான ஸ்ரீலங்காவை நம்ம வந்து லங்கையை வந்து நாம பண்ணப்பட்டோம், சீக்கிரம் ஆக்கிட்டோம். நீ யார்கிட்ட போய் அட்வைஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு லக்ஷ்மணன் அனுப்பி விடுவாராம். யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு? ராவணன்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. நம்ம ஊர்லயும் தமிழ் மக்கள் இப்போ பொலிட்டிக்கல் ரீதியாகவும் யாரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ராவணனை ரொம்ப அதிகமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அது யாருக்கு மேல இருக்கக்கூடிய வெறுப்புனா ராம் மேல இருக்கக்கூடிய வெறுப்புன்னு அப்படின்னு நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, போத் ஆஃப் an Indian we have to praise Ram as well as Ravan. ஓகேங்களா, ரெண்டு பேரையும் பிரைஸ் பண்ணணும் as a character. ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது ராமாயணா இதெல்லாம் முடிச்சிட்டோமா? தென் அவருடைய ஷார்ட் ஸ்டோரி மால்குடி டேஸ் 1942, an astrologer's day and other stories. It has been prescribed over for many UG's astrologer's day. அப்புறம் Lorry Road and other stories, a horse and two goats. This is prescribed for, I think, ICSE syllabusல for school students க்கு இது prescribed இருக்குது. Check it. A horse and two goats. Under the banyan tree, the grandmother's tale and a selected story. Okay, fine. ஷார்ட் ஸ்டோரிஸ்ல முக்கியமானது நேம் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, முக்கியம். இன்னைக்கான ஃபைனல் ரைட்டர் இவருப்பா. ஓகேங்களா, நான் சொன்னேன் தலித் லிட்டரேச்சர் பத்தி நமக்கு 2023ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரைட்டர் நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை பத்தி தனியா ஒரு வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்குது. சரண்குமார் லிம்பே, இவர் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸான ரைட்டர்லாம் இல்லை, ஆனா 2023 கொஸ்டின்ல கேட்டு வச்சுட்டாங்க இவரை. பிளஸ் அந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டு வந்துடும். இப்போ அவரை பத்தின டீடைல் பார்த்துருவோம். கொஸ்டின் பாருங்க, டிசம்பர் 2023ல கேட்டிருக்காங்க. சரண்குமார் லிம்பேல் ஆர்கியூஸ் தட் தலித் லிட்டரேச்சர் இஸ் யூனிக் பிகாஸ். ஏன் தலித் லிட்டரேச்சர் வந்து யூனிக்கா இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இதுல எது உண்மை? 3 தான் உண்மை, ஆனா 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே டேக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லிம்பேல் வந்து என்ன சொல்றாரு? bring out Dalit reality which is liminal in time and space, unique historical ideological concerns, offers literary cultural representation of marginalized and disposed people, brings out narratives and discourses of pity, it uses disrespectful and offensive language towards revered figures. Dear friends, இதுக்கான ஆன்சரை நான் ஏற்கனவே ஒரு வீடியோல உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், செக் இட். நீங்க வந்து சரண்குமார் லிம்பேல படிக்கவே வேண்டாம், பட் தலித் லிட்டரேச்சர் பத்தி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ ட்ரை இட் பிஃபோர். சரண்குமார் லிம்பேல் பத்தி நீங்க ரொம்ப தெரியறதுக்கு முன்னாடி தலித் லிட்டரேச்சர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கொடுத்து. சரி, லிம்பேல்
born on June 1st 1956. மராத்தி ரைட்டர் இவரு, லிட்டரரி கிரிட்டிக்கும் கூட. அதனால தலித் லிட்டரேச்சர் பத்தி எஸ்ஸே எழுதியிருக்கிறாரு. spent 40 books, more than 40 books. அவருடைய ஆட்டோபயோகிராஃபி பாருங்க, அக்கா மாஷி 1984 இது வெளிவருது. நிறைய மொழிகள்ல இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அக்கார் மாஷி ஃபர்ஸ்ட் வந்து மராத்தியில எழுதப்பட்டது. அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம், ஞாபகம் இருக்கட்டும். நாம பார்த்த கேள்வி சம்பந்தமான ஒர்க் இதுதான். 2004ல அவர் ஒர்க் போடுறாரு, ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க், டுவோர்ட்ஸ் அன் ஏஸ்தட்டிக் ஆஃப் தலித் லிட்டரேச்சர். டுவோர்ட்ஸ் அன் ஏஸ்தட்டிக் ஆஃப் தலித் லிட்டரேச்சர் 2004. தலித் லிட்டரேச்சர்ல ஒரு முக்கியமான ஒர்க்காக இது பார்க்கப்படுது. இதுல இருந்தா இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. To try to give the answer in the comment. Okay, I stop here. Thank you. If you have any other doubts, please comment it. Thank you.